ஹலோ ஹாய் மக்களே, பேக் டு மை சேனல். இன்றைக்கி பூ மாதிரி இட்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் தான் என்னோடய மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து 10 கிளாஸ் அரிசி எடுத்திருப்பேன். அப்புறம் இதே சேம் கிளாஸ் தான் வந்து உளுத்தம்பருப்புக்கும் அளவு மெஷர்மெண்ட். எனக்கு உதயம் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாகவே. இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து 2 o'clock போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து 8 o'clock ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து மாவு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். நைட் 10:30 11 வந்து உப்பு போட்டு அந்த கரைக்கிறதுலாம் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். ஸோ 2 o'clock ஊற வச்சுட்டு ஒரு 6 hours 4 hours இல்லை 5 hours மேக்ஸிமம் ஊறினா தான் அரிசியும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உடஞ்சா மாதிரி வரும். நல்லா மெத்துன்னு இருக்கும் இட்லி. ஸோ மாவு போடுறத பார்க்கலாமா? இப்போ உளுந்து போட்டு 20 minutes ஆகிடுச்சு. உதயம் உளுந்த பருப்பில் 15 to 20 minutes ஆகிடுச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி போட்டால் நல்லா வடை போட்டால் உங்களுக்கு எப்படி வரும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அரிசி போட்டு அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொரன்னு இருக்கணும். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எடுத்துருவேன் மாவை. ஸோ ஃபைனலி வந்து ஒரு பாத்திரத்தில் உளுந்தும் அரிசியும் ஒன்றா போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து நைட் 10:30 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கை உப்பு, இந்த அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம். So that's all for the day. See you on the next video. Bye bye.